புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நேபாளத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஆட்டோவில் தவறவிட்ட விலையுயர்ந்த ஆப்பிள் செல்போனை ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் புறப்பட்டு சென்ற பேருந்தை தேடி கண்டுபிடித்து ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருவரிடம் மர்ம நபர்கள் நூதான முறையில் ரூபாய் 17 லட்சத்தை மோசடி செய்திருப்பது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை கண்டித்து காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற 18ஆம் தேதி முழு பந்த் போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். புதுச்சேரி செட்டித்தெரு மிஷின் வீதி சந்திப்பில் ஆட்டோ ஸ்டாண்ட் உள்ளது. இங்குள்ள ஓட்டுநர் சீனிவாசனின் ஆட்டோவில் வந்த நேபாளத்தைச் சேர்ந்த பெண் சுற்றுலா பயணி ஒருவர் தனது கையில் வைத்திருந்த ஆப்பிள் செல்போனை மறந்து போய் ஆட்டோவிலேயே விட்டுவிட்டு இறங்கி சென்றுள்ளார். இந்த நிலையில் தனது ஆட்டோவின் பின்னருக்கையில் ஆப்பிள் செல்போன் இருப்பதை யதார்த்தமாக கவனித்த ஆட்டோ ஓட்டுநர் சீனிவாசன் உடனே அந்த பயணியை இறக்கிவிட்டு தங்கும் விடுதிக்கு சென்றுள்ளார். ஆனால் அந்த சுற்றுலா பயணி அங்கு இல்லை. இதையடுத்து தங்கும் விடுதியில் அவர் தந்திருந்த செல்போன் எண்களை தொடர்பு கொண்டு பேசிய சீனிவாசன் தனது ஆட்டோவில் ஆப்பிள் போனை விட்டு சென்ற விவரத்தை அந்த பெண்ணிடம் தெரிவித்துள்ளார். அதற்கு அந்த பெண் தான் ஊருக்கு புறப்பட்டு விட்டதாகவும் தான் பயணிக்கும் பேருந்து ஈசிஆர் சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஆப்பிள் செல்போனை ஒப்படைக்க தான் வந்து கொண்டிருப்பதாக சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சக ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலருடன் சிவாஜி சிலை பகுதிக்கு சென்ற சீனிவாசன் அந்த இடத்தில் நேபாள பெண் சுற்றுலா பயணி சென்று கொண்டிருந்த பேருந்தை நிறுத்தி அந்த பெண்ணிடம் அவரது செல்போனை ஒப்படைத்தார். செல்போனை பெற்றுக்கொண்ட அந்த பெண் சீனிவாசனுக்கு நெஞ்சார நன்றி தெரிவித்து விட்டு புறப்பட்டு சென்றார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. Okay, ma'am. Thank you so much. Really appreciate it. Thank you so much. Okay. Yeah, going to Agmore Hotel. ரொம்ப ஸ்பீடில் வந்துட்டேண்ணா, செம்ம ஸ்பீடு. காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர் உஷாதேவி. இவரை மர்ம நபர் கைபேசியில் தொடர்பு கொண்டு இணையதள பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியதை நம்பி உஷாதேவி பல தவணைகளில் ரூபாய் 10 லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்தார். இதேபோல் புதுச்சேரி மூலக்குளத்தைச் சேர்ந்தவர் சீனி தேவர்பிரன். இவரிடம் கைபேசியில் பேசிய மர்ம நபர் தன்பையைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி எனவும் சீனி தேவர்பிரன் மீது போதைப் பொருள் தடுப்பு வழக்கு பதியப்பட்டிருப்பதாகவும் கூறினாராம். வழக்கில் இருந்து விடுவிக்க ரூபாய் 7 லட்சத்தை அனுப்புமாறும் அவர் கூறினாராம். இதை நம்பிய சீனி தேவர்பிரன் மர்ம நபர் கூறிய வங்கி கணக்குக்கு ரூபாய் 7 லட்சத்தை அனுப்பி ஏமாந்தார். இது தொடர்பாக இருவர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை கண்டித்தும் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மின் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற 18ஆம் தேதி முழு பந்த் போராட்டம் நடத்தப்படும் என்றும் முழு பந்த் போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி சார்பில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை கடுமையாக உயர்த்திருக்கின்ற காரணத்தால் சாதாரண பொதுமக்கள் முதற்கொண்டு அனைத்து வியாபாரிகளும் பாதிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இன்று காலையிலே இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களால் இந்த காரைக்காலிலே சந்தித்து பேசி எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் புதுவையில் எடுத்த அந்த முடிவை ஒட்டி காரைக்காலிலும் வருகிற 18ஆம் தேதி மாவட்டம் தழுவிய அதே போல மாநிலம் தழுவிய பந்துக்கு துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டது.
பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. 5ஆம் நாளான நேற்று இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் விநாயகர் சிலைகள் விஜர்சன ஊர்வலம் சாரம் அவ்வை திடலில் துவங்கியது. காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, பட்டேல் சாலை, பழைய சாராய ஆலை வழியாக கடற்கரைக்கு மேலதாளம் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன. கடற்கரை சாலையில் உள்ள பழைய நீதிமன்றம் அருகே ராட்சத கிரேன் மூலம் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் கடலில் விஜர்சனம் செய்யப்பட்டன. சுமார் 70க்கும் மேற்பட்ட பெரிய விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. கடற்கரை சாலையில் நடைபெற்ற விஜர்சனம் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி, MBA உள்ளிட்ட ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கிரேன் போடும்போது பக்கத்துல யாரும் இருக்க வேண்டாம், அவங்க பார்த்துக்குவாங்க. யாருமே பக்கத்துல போக வேண்டாம். இன்னும் சற்று உயரம். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இலாசுப்பேட்டையில் உள்ள விமான நிலையம் மற்றும் மூடப்பட்ட பழமையான AFT சுதேசி பாரதி பஞ்சாலைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு பஞ்சாலைகள் எந்த வகையில் உபயோகமாக இருக்கும் என ஆய்வு செய்யப்பட்டது. அதன்படி சில ஆலைகளை மக்களுக்கு வேலைவாய்ப்புக்கானதாக மாற்றிக்கொள்ளலாம். புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆய்வில் ஈடுபட்டுள்ளோம். தற்போது சிறிய ரக ATR விமானங்கள் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியும். அதே நேரத்தில் பெரிய போயிங் விமானங்கள் இறங்கும் வகையில் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளோம். அதற்கு தமிழகம், புதுச்சேரியில் நிலம் கையகப்படுத்துவது அவசியமாகும் என்றார். திருப்புவனை கூட்டுறவு சங்கத்தில் திருப்புவனை மற்றும் சுற்றியுள்ள 11 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட 6500 பேர் வங்கிக் கணக்கு வைத்துள்ளனர். கூட்டுறவு சங்கத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருக்கு புகார்கள் சென்றது. புகார் குறித்து கூட்டுறவு சங்க பதிவாளர் நியமித்த அதிகாரிகள் குழு விசாரணை நடத்தினர். இதில் திருப்புவனை கூட்டுறவு சங்க நிர்வாகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஸ்வந்தையா திருப்புவனை கூட்டுறவு சங்கத்தை கலைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து திருப்புவனை கூட்டுறவு சங்கத்தை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். ஜிப்மர் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், மிலாது நபி திருநாள் செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பதிலாக 17ஆம் தேதி விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து செப்டம்பர் 17ஆம் தேதி ஜிப்மரில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே அன்றைய தேதியில் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் அவசர பிரிவு சிகிச்சை சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலை சேர்ந்தவர் தாந்தோம் பாஸ்கரன். இவரது தாய் முத்துலட்சுமி. இவர் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர். கடந்த 2014ஆம் ஆண்டு முத்துலட்சுமி புதுவைக்கு வந்தாராம். அவரது விசா நீட்டிப்புக்கான தாந்தோம் பாஸ்கரன் புதுச்சேரியில் உள்ள மாநில உள்துறை அமைச்சக அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். அப்போது அங்கு உதவியாளராக இருந்த மணிவண்ணன் ரூபாய் 3000 லஞ்சமாக கேட்டாராம். இது குறித்து புகாரின் பேரில் CBI போலீசார் மணிவண்ணனை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணை முடிந்த நிலையில் குற்றச்சாட்டப்பட்ட மணிவண்ணனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, ரூபாய் 20,000 அபராதம் விதித்த மாவட்ட தலைமை நீதிபதி சந்திரசேகரன் உத்தரவிட்டார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை முகப்பில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த குளத்தை தூர்வாரி புதுப்பித்து குளத்தில் படிக்கட்டுகள்,
குளத்தை சுற்றி நடைபாதை, இருக்கைகள் மற்றும் சிறுவர் பூங்கா அமைப்பதற்கான முயற்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா மேற்கொண்டார். அதன் பயனாக குளத்தை தூர்வாரி அழகுபடுத்த பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் நிதி ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் புதுப்பிக்கப்பட உள்ள சுல்தான்பேட்டை குளத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மின்திறல் வரைநிலை கழகம் காரைக்காலில் உள்ளது. அங்கு கடந்த 1993ஆம் ஆண்டு முதல் எரிவாயு சூழலில் இருந்து 22.9 மெகாவாட் மின்சாரம், நீராவி சூழலில் இருந்து 9.6 மெகாவாட் மின்சாரம் என மொத்தம் 32.5 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2021-22ஆம் ஆண்டில் ஈட்டிய லாபத்துக்கான ஈவுத்தொகை ரூபாய் 6.90 கோடியாகும். அதற்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமியிடம் துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். மின்திறல் வரைநிலை கழகம் தொடங்கியதிலிருந்து இதுவரை அரசுக்கு ஆதாய ஈவாக ரூபாய் 52.21 கோடியாக அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் நாக தியாகராஜன், மின்திறல் வரைநிலை கழக செயற்பொறியாளர் சந்தோஷ் ராமச்சந்திரன், மேலாளர் கென்னடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளுக்கு 53வது பிரமோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் ஹயக்ரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார். இதனைத் தொடர்ந்து சொர்ணம் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவ பெருமாளுக்கு சோடச தீபாராதனை காட்டப்பட்டு ஹனுமந்த் வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீத உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயக்ரீவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நேபாளத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஆட்டோவில் தவறவிட்ட விலையுயர்ந்த ஆப்பிள் செல்போனை ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் புறப்பட்டு சென்ற பேருந்தை தேடி கண்டுபிடித்து ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருவரிடம் மர்ம நபர்கள் நூதான முறையில் ரூபாய் 17 லட்சத்தை மோசடி செய்திருப்பது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை கண்டித்து காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற 18ஆம் தேதி முழு பந்த் போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார்.